உங்களுடைய ஜேவிசி போர் என்ன கூறுகிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பாத்தீங்கன்னா மகா யுட்டின்னு சொல்லும் போது பாரதிய ஜனதா கட்சி பிளஸ் ஏக்நாத் ஷிண்டேவனுடைய சிவசேனாக்கு 122 இடங்களில் இருந்து 141 இடமும், உத்தவ் தாக்கரேக்கும் மகாராஷ்டிரா நிர்மன் சேனா, அதாவது உத்தவ் தாக்கரே அண்ட் ராஜ் தாக்கரே பிரதர்ஸ்க்கு 44 இருந்து 60 இடங்களும், காங்கிரசுக்கு 23 இருந்து 28 இடமும், இதர கட்சிகளுக்கு 17 இருந்து 19 இடமும் நான் கொடுத்திருக்கேன். சோ பிஜேபி கூட்டணி பார்டர்ல பாஸ் பண்ணிரும்னு சொல்றீங்க? நான் ஜஸ்ட் பாஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது டிபெண்டிங் அப்பான் த டர்ன் அவுட். அதுல இருந்து நான் என்னோட எக்ஸ் பதிவுல நான் டிபெண்டிங் அப்பான் த டர்ன் அவுட்னா இப்ப எப்படி மோர் தென் 55-60 இருந்தா என்னவாகும்? இல்ல, நான் எப்படி பாக்குறேன்னா அத 55% மேல டர்ன் அவுட் போச்சுனாலே மகா யுட்டிக்கு ஒரு டாமினன்ஸ் வரும். நம்பர் 2, அந்த டர்ன் அவுட் ப்ரொபோர்ஷனேட்லி எல்லா இடத்துலயும் அதே மாதிரியான டர்ன் அவுட் இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா இப்ப பிஜேபி இருக்கு அதிகமா ஜெயிக்கக்கூடிய ஒரு சில இடங்கள், நார்த் மும்பை, கொலாபா, அதுக்கப்புறம் அந்தேரி, அதே மாதிரி உங்களுக்கு மலபார் ஹில்ஸ், அந்த மாதிரியான இடங்கள்ல அதிக டர்ன் அவுட்டும், வர்லி, சிவாடி, மாலாட் அந்த மாதிரி நேரில டர்ன் அவுட் கம்மியா இருந்ததுன்னா அது வேற மெசேஜ் கொடுக்கும். என்ன மெசேஜ் கொடுக்கும்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகுதுன்னா. அதே சமயத்துல முஸ்லிம் ஏரியாக்களும் இது தாராவி மாதிரியான ஸ்லம்ஸும் உத்தவ் தாக்கரே டாமினண்டா இருக்கிற ஏரியால அங்க டர்ன் அவுட் அதிகமாயி பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ல டர்ன் அவுட் கம்மியாச்சுன்னா அது வேற மெசேஜ் கொடுக்கும். அது என்ன மெசேஜ் கொடுக்கும்னா உத்தவ் தாக்கரேயோட கை ஓங்குதுன்னு அர்த்தம். அப்பயும் அவரால் ஜெயிக்க முடியாது. நம்ம கொடுக்குற 65ங்கிறது 80, 85, 90 கூட போகலாம்.